ராஜராஜ சோழனின் சிலையை தஞ்சை பெரிய கோயிலுக்குள் வைப்பதற்கு எது தடுக்கிறது என கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழர்களின் வரலாற்று பெருமன்னன் ராஜராஜனின் திருவுருவச் சிலை கோயிலுக்கு வெளியே இருக்கிறது. அதை அந்த நிலையில் காணும் போதெல்லாம் தமிழ் நெஞ்சங்களில் குருதி கசிகிறது. ஏனென்றால் இந்த ஆலயத்துக்கு மூலமே ராஜராஜ பெருமன்னன் தான். கல்லில்லாத இந்த மாவட்டத்துக்கு குன்னாண்டாறு கோயிலிலிருந்து கல் கொண்டு வந்து 2 லட்சம் டன் கற்களை கொண்டு வந்து கோயில் கட்டிய பெருமன்னன் அவன் சிலையை ஏன் கோயில் வளாகத்துக்குள் நிறுவக்கூடாது என்பது கேள்வி. அவன் மனிதன் என்பதனால் கோயில் வளாகத்துக்குள் மனித சிலையை வைக்கக்கூடாது என்று ஆகம விதிகள் சொல்வதாக சில பேர் கருதலாம். சில பேர் கருதுகிறார்களோ இல்லையோ, ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை அப்படி கருதுமோ என்னவோ தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மாமன்னன் ராஜராஜன் இந்த ஆலயத்தை கட்டிய போது தேவாரம் பாடிய மூவராகிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் சிலைகளையும் செப்பு திருமேனிகளாக்கி இந்த ஆலயத்துக்குள் வைத்து மனிதர்கள் வணங்கச் செய்தார். அப்படியானால் மனிதர்களாகிய தேவாரம் பாடிய மூவரை இந்த கோயிலுக்குள் வைத்து வணங்குவதற்கு ஆகம விதி அனுமதிக்கிற போது ராஜராஜ மாமன்னன் என்ற மனிதனின் சிலையை வளாகத்துக்குள் வைப்பதை எது தடுக்கிறது என்று தெரியவில்லை. விரைவில் மாமன்னன் ராஜராஜன் சிலை ஆலய வளாகத்துக்குள் நிறுவப்பட வேண்டும் என்பது தமிழ் உணர்வாளர்களின் கோரிக்கை.